ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். 5 நிமிடம் அறிவியலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம உடலை விட்டு ஆன்மா பிரியறத சயின்டிஸ்ட்ஸ் போட்டோ எடுத்துட்டாங்களா? இன்னைக்கு நம்ம உடம்புல இருந்து வர்ற ஒரு மர்மமான ஒளிய பத்தியும், அது உண்மையிலேயே ஆன்மாவா இல்ல அறிவியலோட அடுத்த கட்ட அற்புதமாங்கறத பத்தியும் ஆழமா பார்க்க போறோம். அட ஆமாங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புல இருந்தும் கண்ணுக்கே தெரியாத ஒரு லைட் வெளியில வருதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அது மட்டும் இல்ல, நாம இறந்த உடனேயே அந்த லைட் சட்டுன்னு அணைஞ்சு போயிடுமா. இதுதான் இந்த மொத்த மர்மத்தோட மையப்புள்ளி. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தோண்டி பார்க்கலாம். இப்போ இந்த படங்களை பாருங்களேன். லெஃப்ட்ல உயிருள்ள ஒரு மனுஷனோட உடம்புல இருந்து குறிப்பா முகத்தை சுத்தி ஒரு வெளிச்சம் தெரியுது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உடம்பு சூடு கிடையாது. ஆனா ரைட் சைட்ல பாருங்க, இறந்த உடம்புல இருந்து எந்த ஒரு ஒளியுமே வரல. அப்போ உயிருள்ளப்ப மட்டும் தெரியற இந்த ஒளி என்னவா இருக்கும்? இங்க இருந்து தான் நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. இந்த மர்மத்தோட ஆணிவேரை தேடி நாம ஒரு 100 வருஷம் பின்னாடி போக போறோம். ஏன்னா இந்த சயின்டிபிக் டிடெக்டிவ் ஸ்டோரியோட முதல் க்ளூ ஒரு சாதாரண வெங்காயத்துல இருந்து தான் கிடைச்சது. 1923ல அலெக்சாண்டர் குர்விச்னு ஒரு சயின்டிஸ்ட் வெங்காய செல்கள் ஒன்னோட ஒன்னு பேசிக்க ஒரு மாதிரி கண்ணுக்கு தெரியாத லைட்டை யூஸ் பண்றதை கவனிக்கிறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, மத்த விஞ்ஞானிகள் இதை செஞ்சு பார்த்தப்போ அவங்களுக்கு இதே ரிசல்ட் வரல. அதனால அவரோட தியரியை யாருமே ஏத்துக்கல. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பொண்ணு அண்ணா சும்மா விடல. 1962ல ஒரு புது டெக்னாலஜியை வச்சு அவங்க அப்பா சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு நிரூபிச்சாங்க. ஆமாங்க, உயிருள்ள செல்கள் ஒளிய வெளியிடுதுங்கிறது முதல் முறையா நிரூபிக்கப்பட்டது. செல்ஸ்ல இருந்து லைட் வருதுன்னு கன்ஃபார்ம் ஆனதும் இதை வச்சுக்கிட்டு சில நம்பவே முடியாத ஆனா ரொம்பவே பாப்புலரான தியோரிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. சொல்லப்போனா சயின்ஸ் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் பக்கம் போக ஆரம்பிச்சுது. ஃப்ரிட்ஸ் ஆல்பர்ட் பாப்னு ஒரு விஞ்ஞானி இந்த ஒளிக்கு பயோஃபோட்டான்ஸ்னு பேர் வச்சாரு. இது ஏதோ சும்மா வர வேஸ்ட் லைட் இல்ல, இது நம்ம உடம்பையே கண்ட்ரோல் பண்ற ஒரு ஹைடெக் லேசர் மாதிரி வேலை செய்யற ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு சொன்னாரு. அதாவது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற ஒரு எனர்ஜி ஃபீல்டு மாதிரி இது இருக்குன்னு சொன்னாரு. அடுத்ததா கான்ஸ்டன்டின் கோரெட்கோவ். இவர் இன்னும் ஒரு படி மேல போய் ஆன்மாவோட எனர்ஜி உடம்ப விட்டு வெளியே போறத போட்டோ எடுக்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டு தான் சொன்னாரு. ஒருத்தர் எப்படி இருந்தாருங்கிறத பொறுத்து இந்த லைட்டோட பவர் மாறுபடும்னு அவர் நம்பினாரு. மசாரு எமோட்டோவோட உலக புகழ் பெற்ற சோதனைகள் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். தண்ணிக்கு கூட ஆன்மா மாதிரி ஒரு சக்தி இருக்கு, அது மனுஷனோட உணர்ச்சிகளுக்கு ரியாக்ட் பண்ணும்னு அவர் சொன்னாரு. நல்ல வார்த்தைகள் சொன்னா அழகான ஐஸ் கிறிஸ்டல்ஸ் உருவாகும், கெட்ட வார்த்தைகள் சொன்னா அசிங்கமா உருவாகும்னு போட்டோஸ் எல்லாம் காட்டினாரு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். இந்த தியரிஸ் எல்லாம் கேட்க எவ்வளோ ஆச்சரியமா இருந்தாலும் இதெல்லாம் விஞ்ஞான உலகத்துல எப்படி பார்த்தாங்க? உண்மை என்னன்னா, இந்த கோட்பாடுகள் எதுவுமே முறையான அறிவியல் பரிசோதனைக்கு உட்படல. அதாவது மத்த விஞ்ஞானிகளால இது சரிபார்க்கப்படல. ஆனா புக்ஸ், கான்ஃபரன்ஸ்னு மக்கள் மத்தியில இது பயங்கர வேகமா பரவுச்சு. இதுதான் சயின்ஸுக்கும் வெறும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த ஆன்மீக கோட்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம திரும்பவும் சயின்ஸ் பக்கம் வருவோம். இந்த கதையோட ஹீரோ விஞ்ஞானி மசாகி கோபயாஷியும் அவரோட சூப்பர் டூப்பர் கேமராவும் எப்படி இந்த மர்மத்தை உடைச்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மர்மமான ஒலிக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ், அதாவது சுருக்கமா ROS. இத கேட்டு பயப்பட வேண்டா. நம்ம செல்கள் எனர்ஜியை உருவாக்கும்போது இயல்பாகவே உருவாகிற ஒரு துணைப்பொருள் தான் இது. இதுதான் அந்த லைட்டுக்கு சோர்ஸ். கோபயாஷியோட சோதனை தான் இந்த கேஸ்ல ஒரு பெரிய திருப்புமுனை. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஹைடெக் கேமராவை வச்சு ஒரு எலியோட மூளைய போட்டோ எடுத்தாரு. அதுவும் ஒரே நேரத்துல மூளையோட செயல்பாடு, ஆக்சிஜன் அளவு, அப்புறம் இந்த மர்மமான ஒளி, இது மூணையும் அளந்தாரு. ரிசல்ட் என்ன தெரியுமா? மூளையோட ஆக்டிவிட்டி அதிகமாகும்போது இந்த லைட்டும் அதிகமாகுது. ரொம்ப முக்கியமா, இந்த லைட் ROS உருவாகிறதுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகத்துக்கே இடமில்லாம நிரூபிச்சிட்டாரு. அப்போ மொத்த மர்மமும் விலகிடுச்சு. இந்த ஒலிங்கிறது ஏதோ மாயாஜாலமான ஆராவோ ஆன்மாவோ இல்ல, அது ஒரு சிம்பிளான கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம செல்கள் எனர்ஜி உருவாக்கும்போது ROS உருவாகுது. அந்த ROS தான் பயோஃபோட்டான்ஸ்ங்கிற இந்த லைட்டை வெளியிடுது. எவ்வளோ சிம்பிளான ஆனா அழகான ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் பாருங்க. சரி, இது ஆன்மா இல்ல, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னு தெரிஞ்சிருச்சு. இதுல என்ன பெருசா இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த அறிவியல் விளக்கம் அந்த ஆன்மீக கதைகளை விட பல மடங்கு ஆச்சரியமானதாகவும் நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கு. இதுதான் அந்த ஷாக்கிங் உண்மை. கேன்சர் செல்கள் சாதாரண ஆரோக்கியமான செல்களை விட சுமார் 4.75 மடங்கு பிரகாசமா உளிருமாம். யோசிச்சு பாருங்க, 4.73 மடங்கு. இந்த ஒரு சின்ன வித்தியாசம் மருத்துவ உலகத்துல ஒரு பெரிய புரட்சியே உண்டாக்க போகுது.
நம்ம உடம்புல இருந்து வர்ற இந்த லைட்டை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? கேன்சர் கட்டிகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஸ்கின்ல ஏற்படுற பாதிப்புகளை அளக்கலாம். உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்கிற வீக்கத்தை கண்டுபிடிக்கலாம். ஏன் நம்ம டெய்லி பாடி கிளாக்க கூட ட்ராக் பண்ணலாம். இது ஏதோ சாதாரண டெக்னாலஜி இல்ல, கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாத்த போற ஒரு மெடிக்கல் ரெவல்யூஷன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்ஓஎஸ்னாலே கெட்டதுன்னு அர்த்தம் இல்ல. நார்மலான அளவுல அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே தேவை. உடம்ப சரி பண்றது, நச்சுக்களை வெளியேத்துறதுன்னு முக்கியமான மெசேஜ்களை செல்களுக்கு அனுப்புறதே இந்த ஆர்ஓஎஸ் தான். ஒரு விதத்துல குருச் ஆரம்பத்துல சொன்னது சரிதான். இது ஒரு வகையான கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான். உண்மையான அறிவியல் இவ்ளோ அற்புதமா இருக்கும்போது நாம ஏன் இன்னும் இந்த ஆன்மான்னு சொல்ற கட்டுக்கதைகளால ஈர்க்கப்படுறோம்? இது சயின்ஸ்க்கும் பரபரப்பான செய்திகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரம் பார்க்கலாம்.